ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆல்ஃபீடா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு செய்யக்கூடிய ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ப்ரெட் பீஸா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ப்ரெட் பீஸாக்காக தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். நான் 2 ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். 10 சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கேன். அதை கூடவே கொஞ்சம் மல்லிக்கீரை, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் பால், 1 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் 2 ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எடுத்து வச்சிருந்த ப்ரெட்டை சின்ன சின்ன பீஸாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுப்போம். ப்ரெட் பீஸா செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு பேன் வச்சுப்போம். பேன் நல்லா சூடானதும் ஆயில் சேர்த்துப்போம். ஆயில் ஹீட் ஆன பிறகு நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருந்த ப்ரெட்டை இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ண மாதிரி பேனில் வைங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. பச்சை மிளகாயும் கட் பண்ணிப்போம். மல்லிக்கீரையை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பவுலில் நான் ஒரு எக் சேர்த்துக்கிறேன். அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த 1 கப் பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருந்த பச்சை மிளகா, மல்லிக்கீரையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ப்ரெட் மேலே இந்த பவுலில் ரெடி பண்ணி வச்சிருந்த எக்கு, பால் எல்லாத்தையும் இந்த ப்ரெட் மேலே அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி விடுவோம், எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி. நல்லா ப்ரெட் பீஸா நல்லா ஸ்பைஸியாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை இந்த ப்ரெட் பீஸா மேலே சேர்த்துக்கலாம். இப்போ பேனில் நல்லா செட் ஆகி வந்த பிறகு நம்ம ப்ரெட் பீஸா மேலே இந்த மல்லிக்கீரையை சேர்த்துக்கலாம். ஃபைனலாக நான் சீஸ் பீஸ் ஒன்று எடுத்து நான் இந்த ப்ரெட் பீஸா மேலே வைக்கிறேன். இது 2 மினிட்ஸில் அப்படியே நல்லா மெல்ட் ஆகி செட் ஆகிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. இந்த ப்ரெட் பீஸா செய்கிறதுக்கு ஜஸ்ட் 5 மினிட்ஸ் போதும். இப்போ ஆஃபீஸ் போகிறதுக்கு, குழந்தைங்க ஸ்கூல் போகிறதுக்கு டக்குன்னு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, அவங்கள விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சென்ட் பண்ணுங்கள். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. குழந்தைங்களுக்கு நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு கொடுங்க. சூப்பரான ப்ரெட் பீஸா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.